இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்கிறவர். விசேஷமாய் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், சின்ன பிள்ளைகளை குறித்து நாம் மீண்டும் என்ன பண்ண போகிறோம்னா தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் மேலும் என்னை அதை பாரப்படுத்தினால் நான் மீண்டுமாய் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வர, இந்த பிள்ளைகளை குறித்த செய்தியை கொண்டு வர நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி. போதும், நம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை நீர் மிகவும் நேசிக்கிறீர், எங்கள் குடும்பத்தை நேசிக்கிறீர். கணவன் மனைவியாக இணைத்து கர்த்தர் எங்களுக்கு நீங்கள் அப்பா நாங்கள் வளர்த்து எடுப்போம் என்று நம்பி பிள்ளைகளை எங்களுக்கு நீர் கொடுக்கிறீர். இந்த பிள்ளைகளை வளர்க்கும் முறையை இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை குறித்த காரியங்களை எங்களுக்கு நீங்கள் போதிக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மெய்யாகவே நல்லவர். நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன செய்கிறார்? நன்மையை செய்கிறவராய் இருக்கிறார். என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னன்னா, நமக்கு தேவன் குழந்தைகளை கொடுக்கறது தான். ஹல்லேலூயா. என்னத்தை கொடுக்குறாரு? குழந்தை பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுக்குறார். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? என்ன அப்படின்னா, தேவன் இந்த குழந்தைகளை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அவர் நம்மளை நம்பி இந்த குழந்தைகளை இந்த பூமியில் மனுஷர்களாகிய நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் சங்கீதம் 127 நாம் வாசிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுதந்திரம் அப்படிங்கிறத நம்ம பரிசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த பரிசை தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறார்? கொடுத்திருக்கிறார். இப்போ பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தேவன் நம்மளை நம்பி நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா ஒரு பரிசை கொடுக்குறார். ஏதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்போ குழந்தைகளை நம்மளை நம்பி கொடுக்குற குழந்தைகளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவருக்குரிய பிள்ளைகளாக வளர்த்து விட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நம்ம வளர்க்க தவறுவோமானால் அந்த பிள்ளைகளை பிசாசு வளர்த்துடுவான். பிசாசு என்ன பண்ணிடுவான்? வளர்த்துடுவான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த பிள்ளைகளை சரியாக வளர்க்க முடியாமல் விட்டுவிட்ட பெற்றோர்கள் இந்த வேதாகமத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேதாகமத்தில் என்ன செய்கிறாங்க? கஷ்டப்படுறாங்க. இந்த நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 27:46 ரெபெக்காள் சொல்கிறாங்க. 46 பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த தேசத்தின் பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோப்பு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன? என் உயிர் இருந்து ஆவது என்ன என்றாள். என்ன சொல்கிறா? யாக்கோபு மட்டும் இந்த ஊர் பிள்ளைய கல்யாணம் பண்ணுறான்னா நான் உயிரோடு இருக்கிறதுல என்ன புண்ணியம்? கவனிங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஏசா அந்த ஏத்தின் பிரபுக்களின் பிள்ளைகளை, அதாவது ஏத்தின் புத்திரரின் பிள்ளைகளை திருமணம் முடிச்சிட்டாரு. யார்? ஏசா. ஆனால் ஏசா தன்னுடைய வாழ்க்கையை இந்த ஏத்தின் புத்திரிகளால் அந்த பெண்களால் அவர் தன்னுடைய அந்த குணத்தை, அதாவது என்ன சொல்கிறது, அந்த குடும்ப பரிசுத்தத்தை அவர் இழந்து வருகிறார். ஏன்னா அந்த ஏத்தின் புத்திரர்கள், அந்த பெண்கள் எல்லாம், அதாவது ஈசாக்கு ரெபேக்காளுடைய மருமகள்கள் எல்லாம்
இந்த ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் எப்படி இருக்கிறாங்கன்னா மனநோவாக இருக்கிறாங்களாம். கவனிங்க, ஏன் ஏத்தின் புத்திரிகள் அந்த பெண்கள் அப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிரமாணம் தெரியாது, அவர்களுக்கு வேதம் தெரியாது, அவர்களுக்கு கட்டுப்பாடு தெரியாது, அவர்களுக்கு தெய்வத்தையே தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பெண்களை திருமணம் முடித்த ஏசாவை இந்த ரெபேக்காள் வெறுக்கிறான். மகனையே வெறுக்கிற அளவுக்கு மருமகளுடைய கிரியை அப்படி இருக்கிறது. புரியுதுங்களா? அதனால தான் ரெபேக்காள் சொல்கிறாங்க, ஏசா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஏசா இப்படி திருமணம் முடிச்சிட்டான், ஆனால் யாக்கோப்பாவது என்னுடைய சொந்த ஜனமாகிய என்னுடைய அண்ணன் வீட்டில் போய் என்ன பண்ணணும், திருமணம் முடிக்கணும், இங்கே இருக்கக்கூடாது, இந்த ஊர் பொண்ணை கல்யாணம் மூக்கக்கூடாது. அப்படி அவன் மூப்பான்னா நான் இந்த பூமியில் உயிரோடு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் இருக்கிறேன்னா யாக்கோப்பு வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படின்னா தான் நான் உசுரோடு இருக்கிறதுக்கு என்னது அர்த்தம் அப்படின்னு ஒரு சவால் எடுத்துக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோப்பு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதன், அதுக்கு நான் செத்துடலாம். என் புள்ள நல்லா இருக்கணும்னா நல்ல குணசாலியான பெண்களை என்ன பண்ணணும், கல்யாணம் முடிக்கணும். அவனுக்கு ரட்சிப்பிக்கப்பட்ட குடும்பத்தின் பெண் தேவை. அப்படி இல்லாமல் இந்த ஊர் இந்த இந்த நம்ம சொல்கிற பாரு என்னென்ன ஊரை பற்றி நம்ம என்னெல்லாம் சொல்கிறோம்ல, நம்ம அப்படி சொல்லக்கூடாதான். கர்த்தர் நமக்கு கொடுத்த தேசத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும்னு சொல்லி தான் வேதம் நமக்கு என்ன பண்ணுது, சொல்லுகிறது. ஆனால் நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவிசுவாசியுடனே நமக்கு என்ன இருக்கக்கூடாது, பங்கு இருக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ அவிசுவாசமான பெண்களுக்குள்ள நல்ல சுபாவங்கள் இருப்பது கஷ்டம். அவிசுவாசமான பெண்களுக்குள்ள நல்ல குணலட்சணமான சுபாவங்கள் என்பது இருப்பது கஷ்டமான ஒன்று. ஏன் அந்த குணலட்சணம் வரலை அப்படின்னு கேட்டால், அவனுக்கு என்ன தெரியாது, வேதம் தெரியாது, சத்தியம் தெரியாது. அதனால தான் யாக்கோப்பை பார்த்து அவங்க அம்மா ரெபேக்கா சொல்கிறா, டேய் இங்கேயாவளையா நீ கல்யாணம் முடிச்ச தொலைச்சி போட தொலைச்சி ஓடி போயிரு மாமா வீட்டு, அங்கே போய் என்ன பண்ணுவோம், மாமா பிள்ளைங்கள கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அம்மா துரத்தி விட்டாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, என் உசுறு இருந்து ஆவது என்ன இருக்குமா, கரெக்டாக இருக்குமா, ஒழுக்கமாக இருக்குதா, புள்ள செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்குதா, இல்லை என்ன பண்ணுது, இதெல்லாம் கேட்காம எதையெல்லாம் கேட்கறது, அதையெல்லாம் கேட்கறது, இதையெல்லாம் கேட்காம அதையெல்லாம் கேட்குறாங்க பாருங்க. அவங்க கொஞ்சம் டம்மி தான். நீங்கள் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிஞ்சால் அப்படிப்பட்ட சம்பந்தங்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த அம்மா சொல்லுது, நான் உசுரோடு இருக்கிறேன்னா என் யாக்கோப்பாவது எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். ஏசா விட்டுட்டாங்க, ஏசா வாழ்க்கை போயிடுச்சு. நீங்கள் அதே ஆதியாகமம் புத்தகத்தில் நீங்கள் 26ஆம் அதிகாரத்தில் 35 பாருங்களேன், அவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஏசாவோட மனைவி, அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். அதுக்கு மேல முந்தின வசனம் பாருங்க. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயேரியினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். கல்யாணம் பார்த்தீங்களா எப்படி பண்ணாரு. அதனால இந்த ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மருமக பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னா மனநோவா இருக்காங்க. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க யாருக்கும் என்னவா இருக்கக்கூடாது, மனநோவா இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது நல்ல குணலட்சணங்களோடு என்ன பண்ணணும், வளர்ந்து வரணும். அப்படிப்பட்ட குணலட்சணங்களை நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். என்ன பண்ணணும், சொல்லி. அப்படின்னா நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? தெரிஞ்சிருக்கணுமா, தெரிஞ்சிருக்கக்கூடாதா? தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த ரெபேக்காள் ஏசாவுடைய திருமணத்துக்கு முன்னாடி இருந்த குணம்
இப்போ ஏசாவுடைய திருமணத்துக்கு பின்பாக ஏசாவையே நேசிக்க முடியாத அளவுக்கு அவங்க மனைவிமார்களுடைய குணம் இவங்களுக்கு என்னவாயிருச்சு? கஷ்டமாயிருச்சு. ஹல்லேலூயா. சில கவனிங்க, சில சம்மந்தி வீடு, நீங்களாம் சம்மந்திகளாக நிறைய பேர் இருக்கிறீங்கள, சில சம்மந்தி வீடுகளுக்கு போனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கங்க, இது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு. உங்கள் பொண்ணை கொடுத்துருக்குறீங்க, இல்லை உங்கள் பையனுக்கு கல்யாணம் மூச்சிருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு பெண் கொடுத்த சம்மந்தி வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, உங்களை நல்லா மதிக்கிறாங்கன்னா உங்கள் புள்ள அங்கே எப்படி இருக்குது? அந்த குடும்பத்தில் நல்ல நல்ல நடக்கையோடு இருக்கிறது, நல்ல சாமர்த்தியமாக, நல்ல குணலட்சணமாக எல்லாத்தையும் அனுசரித்து ஞானமாக நடக்குது உங்கள் பிள்ளைன்னா, நீங்கள் போகும்போது அந்த பிள்ளைக்கு கொடுக்க மரியாதையை உங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்பாங்க. சத்தமாக சொல்லுங்கள், உங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்பாங்க. நம்ம புள்ள அங்கே நடந்துக்கிறது வித்தியாசமாக நடந்துக்கும். சொல்கிறது நம்மள்கிட்ட வந்து நம்ம மாதிரி என்ன மாதிரி ஒரு தங்க புள்ள கிடையாதுங்கிற மாதிரி அம்மாக்கிட்ட என்ன பண்ணிடும், ஊதிடும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா நல்லா வாங்கிக்கிட்டு வருவோம். இல்லைன்னா நம்ம வர்றோன்னு தெரிஞ்சா சம்மந்திமார்க வீட்டை பூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த மூஞ்சியில் முழிச்சு எவன் பதில் சொல்கிறது? பேசாமல் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு போயிடுவாங்க. சில வேணுன்னே குறை சொல்லுவாங்க, அதெல்லாம் விடுங்க. வேணுன்னே குறை சொல்லுவாங்க, அதெல்லாம் விடுங்க. அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, பொறுப்பேற்க முடியாது. அது காலம் வரும், கர்த்தரே என்ன பண்ணிடுவார், பதில் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம பிள்ளைகள் போன இடத்துல பேரும் புகழுமா வாழணும்னா நம்ம பிள்ளைக்கு முதலாவது நல்ல வாழ தெரியக்கூடிய நல்ல பண்புகள் நமக்கு பிள்ளைகளிடத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைங்கள்ட்ட என்ன இருக்கணும், நல்ல பண்புகள் இருக்கணும். நம்ம பிள்ளைங்க போகும்போது நம்ம வீட்டிலேயே நமக்கு தண்ணி மொண்டுவானா, நீ போய் மொண்டு குடி, என்னால் முடியாது அப்படிங்கிறத அந்த வீட்டில் போய் தண்ணி மொண்டு கொடுக்கும், சோறாக்கி போடும். நம்ம வீட்டில் வேலை செஞ்சாலே கடு விடு 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 நிற்கிறவங்க அங்கே போய் எங்கே போய் என்னமோ மாஞ்சி தள்ளுற மாதிரி சொல்லுவாங்க. நம்பாதீங்க, பொய் சொல்கிறாங்க. பிள்ளைங்களை நீங்கள் முதல் வீட்டிலேயே வளர்த்தெடுங்க. எதில்? குணத்தில், வேலையில், சுறுசுறுப்பில், அதிகாலையில் எழும்புறதுல உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணுங்க, வளர்த்தெடுங்க. இப்படி வராததுனால தான் ஏசாவுக்கு மரியாதை போச்சு. ஆனால் அம்மா சொல்கிறாங்க, ரெபெக்காள், யாக்கோபு, நான் உசுரோடு இருக்கிறேன்னா அது உனக்காகத்தான் இருக்கிறேன். இங்கே யாராவது பொண்ணு கட்டிட்டேன் நடக்கிறதே வேறன்னு இந்த அம்மா துரத்தி விட்டுருச்சு. கவனிங்க, தேவன் நமக்கு வந்து குழந்தைங்களை கொடுக்குறார். என்னத்தை கொடுக்குறாரு? குழந்தைங்களை கொடுக்குறார். இந்த குழந்தைங்களை இப்போ நீங்கள் குழந்தைய வச்சுருக்கிற மாதிரி நினச்சிங்க. இந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும்னா, முதலாவது அந்த குழந்தைங்களை நீங்கள் இயேசுவிடத்தில் கொண்டு வரணும். எங்கே கொண்டு வரணும்? இயேசுவிடத்தில் கொண்டு வரணும். இந்த குழந்தைகள் வளர்ப்பில் நீங்கள் மட்டுமே சிறந்தவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம். ஒரு நாளும் உங்கள் பிள்ளைகளை நீங்களே வளர்த்துருவோன்னு என்னவா இருக்கக்கூடாது, என்னவா இருக்கக்கூடாது, நினச்சி மம்மதையாக இருந்துடக்கூடாது. கவனிங்க, உங்களுடைய பகுதி, உங்களுடைய பார்ட், உங்கள் பகுதி 50%, கடவுள் பகுதி 50% இருக்குங்க. நீங்கள் கொண்டு வந்து ஆண்டுகிட்ட கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. அவர் தான் உங்களுக்கு கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அந்த குழந்தைய எங்கே கொண்டு வரணும்? இயேசுவிடத்தில் கொண்டு வரணும். அந்த குழந்தை இயேசுவை பார்க்கும், இயேசுவை படிக்கும், இயேசுவோட பேசும், இயேசு அவரோட பேசுவார், அந்த குழந்தையோட பேசுவார். அப்போ அவங்க 2 பேரும் கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா, ஜீசஸும் குழந்தையும் கனெக்ட் ஆகிட்டா உங்களுக்கு குழந்தைங்களை வளர்க்குறது ஈஸி. அல்லேலூயா. நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ணி விடலை, அவர்கிட்ட கொண்டு வரலைன்னா நீங்களே முட்டி மோதி கஷ்டப்பட்டுக்கிட்டு குழந்தைய வளர்ப்பீங்க, தப்பு தப்பாக வளர்ப்பீங்க. அந்த குழந்தை தப்பு தப்பாகவே என்ன பண்ணும், வளரும். அதனால தான் இயேசு இப்போ நான் வாசம்ல வேத பகுதி மத்தேயு 19ஆம் அதிகாரம் 13, 14, 15 நம்ம என்ன வாசித்தோம் பாருங்கள். 13ஆம் வசனம். அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல்
அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். அல்லேலூயா. இப்போ இயேசுவிடத்துல குழந்தைகளை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தவர்களை சீசர்கள் என்ன செஞ்சாங்களாம்? அதட்டினார்கள். ஜீசஸ் திட்டுறார். சிறு பிள்ளைங்களை முதல்ல யார்கிட்ட கொண்டு வாங்க? என்னிடத்துல கொண்டு வாங்க. குழந்தைங்களை முதலாவது யார்கிட்ட கொடுக்கணும்? இயேசுவிடத்துல கொடுக்கணும். இயேசுவை பார், இயேசுவை குறித்து படித்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏசப்பா இடத்துல கொண்டு வந்து விடணும். ஆண்டவரே, அவனை கொண்டாந்து விட்டுட்டு நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் இன்னைக்கு என் பிள்ளை அங்கே ஆராதிக்கிறான், அவனை தொடுங்க. ஆண்டவர் என் பிள்ளை இன்னைக்கு வந்து சண்டே ஸ்கூல் போகிறான், அவனோடு நீங்கள் பேசுங்க, அவனுக்கு இந்த வசனம் எல்லாம் அவனை மனசுக்குள்ளே போகிறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு பெற்றோர்களே நீங்கள் உங்கள் பிள்ளைய எங்கே கொடுக்கணும் அப்படின்னா இயேசுவிடத்தில் கொடுத்துட்டு இப்படி ஒரு ஜெபம் பண்ணணும். கர்த்தர் பார்ப்பார் அதையெல்லாம். அல்லேலூயா. அப்போ கொண்டு வந்தவங்க அப்படி தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் சீசர்கள் அதை அதட்டின பொழுது இயேசு என்ன சொன்னார்? தடை பண்ணாதிருங்கள். இயேசுவிடத்தில் கொண்டு வந்து விடுவதற்கு நம்மளே என்னவா இருக்கக்கூடாது? தடையா இருக்கக்கூடாது. இந்த சிறு பிராயத்தில் இயேசுவிடத்தில் குழந்தைகளை கொண்டு வரதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது சேட்டை பண்ணும், அடம் பண்ணும். இதுக்கு இன்னும் ஈஸியான மெத்தட் இருக்குது. அது யாருக்கு ஒர்க் அவுட் ஆனால் கல்யாணம் ஆகாத பசங்களுக்கும் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு தான் ஒரு வாய்ப்பு காத்திருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் கல்யாணம் ஆகி இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். கல்யாணம் ஆகக்கூடிய பசங்க, கல்யாணம் ஆகக்கூடிய பொண்ணுங்க ஏதாவது இருந்தீங்கன்னா, கல்யாணம் வரலும் செல்ஃபோன் நோண்டுனீங்கன்னா ஓகே. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் செல்ஃபோன் நோண்டுனதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு செல்ஃபோன் பக்கமே போகாமல் தேவையானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைய கருவில் வளரும் போதே அந்த குழந்தைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி பாட்டு பாடி வீட்டில் நல்லா வர்ஷிப் பண்ணி அந்த குழந்தைய தேவ சமூகத்திலே கற்பத்திலிருந்து வளர்த்துட்டிங்கன்னா, வளர்ந்து அது கீழே விழுந்தோன்னே அது தேவனுடைய அன்புலையும் தேவனுடைய ஞானத்தில் என்ன பண்ணும்? வளர்ந்துடும். இது ஈஸி. ஆனால் நிறைய பெற்றோருக்கு அது என்ன பண்ணுறதில்ல, தெரியாத நிறைய பசங்களுக்கு தெரியும். ஏன்னா பசங்களே ரட்சிக்கப்படலை, பொண்ணுங்க என்ன பண்ணுறதில்ல, ரட்சிப்பில்லை. நானும் வரேன், நானும் சர்ச்சுக்கு வரேன், உட்காரேன், எந்திரிக்கிறேன், போகிறேன், இயேசுவை எனக்கு தெரியும், ஆனால் எதுவுமே என் இருதயத்துக்குள்ளே வரல அப்படின்றீங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க பிள்ளைங்க வளர்க்குறதில்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? ஈஸி என்ன அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறார் அப்படின்னா அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போதே நீ உங்களை கரெக்ட் பண்ணிக்கணும். அப்படி கரெக்ட் பண்ணிங்கன்னா அந்த குழந்தைய வளர்க்கறது உங்களுக்கு என்னவாயிடும்? ஈஸி ஆகிடும். நீங்கள் கர்ப்பத்தில் குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டில் சண்டை போட்டிங்கன்னா அந்த குழந்தை சண்டைக்கார குழந்தையாக தான் வளரும். எடுத்துக்காட்டு தான் இஸ்மவேல். ஆகார் தன்னுடைய நாச்சியாராகிய சாராளோட சண்டை போட்டு கோவமாக இருந்து டென்ஷனாக இருந்து பிறந்தவன் தான் யார்? இஸ்மவேல். அவனை பிறந்து வந்தானே ஜீசஸ் சொன்ன, தேவன் சொல்கிறார் என்னன்னு, துஷ்ட மனிதன். அதனால் குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் பாடி ஆராதிச்சு தேவனை மகிமைப்படுத்துகிற உயர்த்துகிற ஒரு சுபாவம் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் உங்கள் குழந்தைங்க வளர்க்கறதுல உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஈஸியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சில குழந்தைங்களை சர்ச்சுக்குள்ளே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே ஒரே ரவுஸ் விடும். ஏன்னா அது பிறக்கிற வரலும் என்ன சத்தத்தை கேட்கல, பாட்டு சத்தத்தை, ஜெப சத்தத்தை, ஆராதனை சத்தத்தை என்ன பண்ணல, கேட்கல. அப்படிலாம் வளரக்கூடாது. ஹல்லேலூயா. இது இப்போ கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைங்களுக்கான சான்ஸ். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தெல்லாம் பிறந்துருச்சு, தாறுமாறாக எப்படியும் குழந்தைய பெற்று எடுத்துட்டோம், ரைட், இனி என்ன பண்ணுறது அப்படின்னா, தினமும் உட்காந்து தினமும் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள வேதத்தை படிக்கிற வரலும் ஒரு குடும்ப ஜெபத்தில் நீங்கள் கரெக்டாக அவங்கள நடத்தித்தான் ஆகணும். அப்படி நடத்தினா மட்டும்தான் அந்த குழந்தை என்ன குழந்தையாக வளரும்? பரிசுத்தமான நல்ல குழந்தைகளா, தேவ பக்தி உள்ள குழந்தைகளா, ஒழுக்கமுள்ள குழந்தைகளா அவங்க என்ன பண்ணுவாங்க? வளருவாங்க. அப்போது ஆண்டவரிடத்தில் அந்த குழந்தையை கொண்டு வரணும். இயேசுவே கூப்பிடுறார், கொண்டு வாப்பா, என் குழந்தையை கொண்டு வா என்கிட்ட, நான் தான் கொடுத்தேன்னு நீ விசுவாசிச்சில, என்கிட்ட கொண்டு வா, நான் அந்த குழந்தையை வளர்க்கணும், ஆசீர்வதிக்கணும். 15ஆம் வசனம் சொல்லுதுலே, அவர்கள் மேல் கைகளை வைத்து. ஆண்டவர் அவர் அந்த குழந்தையை ஆசீர்வதிக்கணும், நீங்கள் கொண்டு வரணும். இந்த கால ட்ரெண்ட் படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே உங்கள் குழந்தை என்ன பண்ணணும்?
இருக்கணும். நீங்கள் இல்லாமல், அது என்ன அக்கா தங்கச்சி வீடாக இருந்தாலும் சரி, என்ன அண்ணன் தம்பி வீடாக இருந்தாலும் சரி, இந்த காலத்தை பொறுத்த வரையிலும் நீங்கள் போகாமல் எந்த வீட்டுக்கும் உங்கள் பிள்ளையை அனுப்ப கூடாது. நீங்கள் அப்படி அனுப்புவீங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு சேஃப்டி கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே அவர்களோடு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வச்சிருக்கணும். உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் இருக்கணும். அது கல்யாணமே முடித்தாலும் சரி. சரி, எப்போ தான் இதுக்கு இந்த பாதுகாப்புலேருந்து விளக்கிறது அப்படின்னா உங்கள் மரணம் வரையிலும். அதுக்கு தான் உங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். என் பையனை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேங்க, இனி எனக்குலாம் பொறுப்பு இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லா நாளும் அவங்கள கண்ணு குத்து என்ன பண்ணிட்டு தான் இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்க மேலே கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. ஆண்டவர் அதுக்கு தான் அழைக்கிறேன், என்கிட்ட கொண்டு வா, பிள்ளைகளை என்ன பண்ண என்னிடத்துல கொண்டு வா என்று அழைக்கிறார். அப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவர் இடத்துல அந்த பிள்ளைய கொண்டு போகணும். என்ன பண்ணணும்? கொண்டு போகணும். ரெண்டாவது பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் அந்த குழந்தைய வளர்க்கணும். கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளை நம்ம வளர்க்கணும். நீதிமொழிகள் 22:6 சொல்லுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அப்போ சின்ன வயதிலேயே அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, சொல்லிக் கொடுக்க வேண்டிய சத்தியங்கள் அத்தனை என்ன பண்ணிடணும்? சொல்லிக் கொடுத்து விட வேண்டும். ஒரு வெள்ளைத்தாள் போல பிள்ளைங்க மனசு எப்படி? இப்படி வெள்ளைத்தாள் மாதிரி. இதில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுதான் அங்கே என்ன பண்ணும்? இடம் பெற்றிருக்கும். நீங்கள் ஒருவேளை எழுதாமல் விட்டீங்கன்னா சாத்தா என்ன பண்ணிடுவான்? எழுதிடுவான். ஏன்னா அவன் 6 வயசில் இப்போலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிடுவான். இப்போலாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக போகுது. 3.5 வயசுலேயே குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்புகிறோம். அப்போ 3.5 வயசுக்கு முன்னமே நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்துடணும்னா வசனத்தை உள்ளே கொடுத்துடணும். 3.5 வயசில் ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்கன்னா உங்கள் பிள்ளைக்கான சேஃப்கான காரியத்தை நீங்கள் செய்யணும். அந்த குழந்தைக்கு தொடர்ந்து நீங்கள் என்னத்தை கற்றுக் கொடுக்கணும்? வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கணும். வசனம் தான் சொல்லுகிறது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாந்திருப்பான். நம்ம ஆதி தகப்பன் ஆபிரகாம் அதை செய்தார். ஆதியாகமம் 18:19 நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாராம்? போதித்தார், கற்றுக் கொடுத்தார். அப்படி கற்றுக் கொடுப்பான் என்று நம்பிதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்தாராம்? குழந்தையை கொடுத்தாராம். 19 வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பார்த்தீங்களா? ஆபிரகாம் என்ன செய்வாராம்? கர்த்தருடைய அவன் என்ன சொல்லி கொடுப்பானாமா? கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். என் பிள்ளை எப்படி நடந்துட்டு போச்சு அது அப்படின்னு கண்ணை மூடி நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளையோட அழிவை கண்ணை திறந்து பார்க்க வேண்டி வந்துடும். நான் நிறைய பேருக்கு இந்த பிரசங்கத்தை இது மட்டும் இல்லை, இது இப்போ இல்லை, பார்க்கும்போது தான் சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நிறைய பேர் வந்து அதை உதாசீனப்படுத்துறீங்க. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. கர்த்தர் தான் உங்களோட பேசணும். அப்போ ஆபிரகாம் இந்த காரியத்தை செய்தார். 1 நாளாகமம் 28:9 தாவீது இதை செய்தார். தன் மரண காலம் வந்தும் பொழுது சாலமோனை கூப்பிட்டு பேசுகிறார். சாலமோன், நீ எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாலமோனை கூப்பிட்டு பேசுகிறார். சாலமோன்ட்ட என்ன சொல்கிறார் பாருங்க. 1 நாளாகமம் 28:9 குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நீர் அவரை தேடினால், சொல்லுங்க, நீ அவரை தேடினால் தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும். ஹல்லேலூயா. நிறைய பிள்ளைகளுக்கு ஒரு நெஞ்சில் ஒரு மதியம் இருக்குது. என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா பாஸ்டர்,
எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, எங்கள் அப்பா அம்மா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, எங்கள் அப்பா அம்மா நல்லா ஜெபிப்பாங்க, கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் அவன் தனிப்பட்ட முறையில் அவன் தேவனை தேட வேண்டும் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் தான். ஆனால் தாவீது நானே ரொம்ப உத்தமமாக வாழ்ந்துட்டேன், சாலமோனே நீ எப்படி வேணாலும் இரு அப்படின்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாலமோன் நீ தேவனை தேடுனா அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டா அவர் உன்னை என்றென்றைக்கும். அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, தேவனை தேடுவதை என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் செய்யாத ஒன்றை உங்கள் பிள்ளை செய்யவே செய்யாது. நீங்கள் செய்யாத ஒன்றை உங்கள் பிள்ளை செய்யவே செய்யாது. நீங்கள் பைபிள் படிக்கிறத உங்கள் பிள்ளை பார்க்கணும், நீ ஜெபம் பண்ணுறத உங்கள் பிள்ளை பார்க்கணும், நீ பாடுறத உன் பிள்ளை பார்க்கணும், நீ நற்கிரியை செய்கிறத உன் பிள்ளை பார்க்கணும், மற்றவங்களுக்கு நேசித்து நடக்கிறத உன் பிள்ளை பார்க்கணும், நல்ல தான தர்மம் பண்ணுறத உன் பிள்ளை பார்க்கணும். அப்படியெல்லாம் பார்த்தா தான் உன் பிள்ளை என்ன பண்ணும், நீ சொல்கிறத கேட்கும். வெறும் இந்த உபதேசம் அட்வைஸு இதெல்லாம் செல்லுபடியாகாது. எனக்கு தெரியும், வேலையை பாருங்கள். குழந்தை என்ன சொல்லும், என்ன சொல்லும், எனக்கு தெரியும் நீ வேலையை பார். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, தாவீது சொல்கிற, தாவீது பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் நல்லா ஜெபித்த ஆராதித்த ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, சாலமோன் நீ தேவனை தேடு, தேவனை என்ன பண்ணு, தேடு. நீ தேவனை தேட தேட உன்னோட அவர் என்ன பண்ணுவார், பேசுவார்னு சொல்லி கொடுக்குறார். இதுதான் ஒரு தகப்பனும் ஒரு தாயும் செய்ய வேண்டிய வேலை. ஹல்லேலூயா. அப்போ இதை நம்ம செய்யணும். அப்போ இந்த சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய இந்த காரியத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பயம் இல்லாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்குமா. நீதிமொழிகள் 22:15 சொல்லப்பட்டிருக்கு, அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். பிள்ளையின் நெஞ்சில் என்ன ஒட்டி இருக்கும், மதியீனம். நிறைய மதியீனம் இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்குள்ள ஒரு மதியீனம் இருக்கும், வாலிபர்களுக்குள்ள மதியீனம் இருக்கும், புதுசாக திருமணம் முடித்தவங்களுக்குள்ள சில மதியீனம் இருக்கும். ஏன் பெரியவங்க நமக்குள்ளேயே என்னது இருக்கு, இன்னும் சில மதியீனங்கள் இருக்கத்தான் செய்யுது. என்ன, நம்ம வேதத்தை திறந்து படித்து கொஞ்சம் சரியாகிக்கிறோம். இந்த பிள்ளை வேதத்தை திறந்து என்ன பண்ணாது, படிக்காது. நம்ம தான் அதை என்ன பண்ணணும், படி படி படி, வேதத்தை படி, ஜெபம் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எந்த குழந்தைங்களும் சரி, இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தைங்களும் சரி, அந்த குழந்தைய தேவன் நல்ல குழந்தையாக தான் இந்த உலகத்தில் என்ன பண்ணுவார், தருவார். ஆனால் ஏன் அந்த குழந்தை கெட்டவனாக மாறுதுன்னா, அவன் சமுதாயம் அவனை மாற்றும். அவனல்ல, அவன் சமுதாயம் அவனை மாற்றும். இன்னொன்று, நமக்குள்ளே இருக்கிற இரத்த சம்பந்தமான ஜீன் அந்த குழந்தைக்குள்ளே பாஸ் ஆகிருக்கும். நம்ம இள வயதில் பண்ண அதே சேட்டை, அதே குறும்புத்தனம், அதே தவறை நம்ம பிள்ளை என்ன பண்ணும், அதெல்லாம் பண்ணாதுங்க. எங்கள் குழந்தை என்னங்க சூப்பருங்க அப்படின்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, பேசலாம் முடியாது. அது நம்மளை நாம ஏமாற்றிக்கிற மாதிரி. அதனால் குழந்தைகள்னாலே அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா, சேட்டை பண்ணும், குறும்பு பண்ணும், முடக்கு பண்ணும், எடக்கு பண்ணும், எதிர்த்து பேசும், எல்லாமே பண்ணும். ஆனால் அதை நம்ம தான் சரி பண்ணணும். பெற்றோராகிய நாம தான் என்ன பண்ணணும், சரி பண்ணணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் செய்யாது. அப்படி நம்ம செய்யும் பொழுது அந்த குழந்தைங்களை வெறுக்காமல் கடிந்து கொள்ளுங்க, சரி. ஆனால் வெறுத்து என்ன பண்ணக்கூடாது, வெளியே அனுப்பிவிட்டுறக்கூடாது, வெளியேற்றிடக்கூடாது. கடினமாக கூட பேசலாம், தப்பு இல்லை. அதுக்குன்னு கெட்ட வார்த்தை பேசுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லலை. அவர்களுடைய இருதயம் கொஞ்சம் உடைக்கப்படும் அளவுக்கு பேசுங்க, அப்போ தான் கொஞ்சம் உணர்வான் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அவர்களை சரி பண்ணி அவர்களை உருவாக்கி நல்ல ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அல்லேலூயா. அவனை எந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகணும், நல்ல ஸ்தானத்துக்கு கொண்டு போகணும். ஆனால் நீங்கள் வளர்த்து எடுக்கும்போது இப்படி செய்யும் பொழுதெல்லாம் உங்கள் பிள்ளை உங்களை வாழ்த்தாது. எவ்வளவு திட்ட முடியுமோ அவ்வளவு நம்மளை திட்டும்.
கடந்த நாளில் ஒரு நீங்கள் பழைய சர்ச்சில் ஒரு பாஸ்டமாவை பிரசங்கத்துக்கு கூப்பிட்டுருந்தோம். அவங்க பையன் அந்த அம்மாவை பார்த்து என்ன சொல்லுவாங்களாம், நீ எல்லாம் தாயே கிடையாது, நீ எல்லாம் பேய் அப்படின்ச்சான். அந்த அம்மா சொல்லிட்டார், நீ திருந்துற வரலும் நான் உனக்கு பேயாவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்ச்சான். இப்போ இங்கே இருக்கிற நிறைய பிள்ளைகளுடைய பெற்றோர் வளர்க்கும் போது நம்மளை எத்தனை திட்டு இருக்காங்க தெரியுங்களா? ஆனால் வளர்ந்தவங்க நல்ல நிலைக்கு வரும்போது சொல்லுவாங்க, எங்கள் அம்மா மட்டும் எங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா, எங்கள் அம்மா மட்டும் என்னை சரியாக நடத்தலைண்ணா, எங்கள் அப்பா மட்டும் என்னை சரியாக நடத்தலைண்ணா, நான் இன்றைக்கி இப்படி இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது தான் செய்வாங்க. அவங்க எப்போ அதை சொல்லுவாங்கன்னா, நம்மளை மாதிரி ஒரு குடும்பமாகி நல்லா அடிபட்டு உதப்பட்டு குடும்பத்தில் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நிற்கும் போது மட்டும்தான் நம்ம அருமை அவங்களுக்கு புரியுமே தவிர அன்னவரில் அவங்களுக்கு புரியாது. அட்வைஸ் பண்ணுற நமக்கு சொல்கிற நம்மளை பார்த்து என்னமா சொல்லும், அது நாய்க்கும் அது பேய்க்கும் என்ன வேணாலும் சொல்லும். ஆனால் அதுக்காகலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நல்லா உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. எப்படியோ எங்கள் பையன் இப்படி சொல்லிட்டான், ஒன்று கண்ணுன்னு வளர்த்தேன், அவன் என்னை இப்படி சொல்லிட்டான் அப்படிலாம் அழுகாதீங்க. அவன் அப்படி தான் சொல்லுவான். நீ இப்படி சொன்னால் நான் பயந்துக்குவேன்னு நினச்சிக்காத, இன்னும் 2 சேர்த்து தான் சொல்லுவேன். சொல்லுங்கள், புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நாம் நம்ம பிள்ளையை வளர்க்காமல் நம்ம பிள்ளையை வளர்க்குறதுக்கு வேறு யாரும் பொறுப்பெடுக்க மாட்டாங்க. இன்னொன்று, நம்ம பிள்ளைங்களை திட்டுனா மன நோவாகி அவங்க ஏதாவது ஆயிடுவாங்க. ஒரு நாளும் கிடையாதுங்க. உங்கள் அன்பை விட்டு உங்கள் பிள்ளைங்களை அவங்கள வெளியேற்றுறதுக்கு எந்த சக்திக்கும் என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. துரைத்தனத்துக்கும் கிடையாது, அந்தகார லோகாதிபதிக்கும் கிடையாது, எந்த மனுஷிக வல்லமையும் கிடையாது. அல்லேலூயா. அவ்வளவு பவரையும் அதிகாரத்தையும் தேவன் தகப்பனுக்கும் தாய்க்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறார். சும்மா ரவுஸ் விடுவாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் நம்ம காலை சுற்றி தான் அவங்க என்ன ஆகணும், வந்தாகணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை தாயும் தகப்பனுமா என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்கிறாரு. அவன் ஒரு நாள் சொல்லுவான், எங்கள் அப்பா மாதிரி இல்லை, எங்கள் அம்மா மாதிரி வராது அப்படின்னு சொல்லணும். அப்படி நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பிள்ளைய வளர்க்கணும். உங்கள் தாய் தகப்பனாய் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, அவன் தவறும் பொழுது அவனை விட்டுடாதீங்க. அவன் தவறும் பொழுது தான் அவனுக்கு அதிக அரவணைப்பு தேவை. நிறைய பேர் தவறும் போது வெறுத்துடுறோம், ஆனால் தவறும் போது தான் அவனுக்கு அரவணைப்பே தேவை. அதை நிறைய பெற்றோர்கள் என்ன செய்யறதில்ல. அதனால தான் அந்த பிள்ளைங்க வெக்ஸ் ஆகி வெளியே போயிடுறாங்க. இந்த அன்பை எங்கேயாவது பெற்றுட்டாங்கன்னா அடுத்து நம்மளுக்கு திரும்பியே வரமாட்டாங்க. உங்களை தவிர உங்கள் பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய ஒரு நபர் வெளியில் யாரும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைய என்ன பண்ணணும், வச்சுக்கணும். அவனுடைய எல்லா காரியத்திலும் இங்கே கவனமாக இருக்கணும். அவங்க படிப்பில் அவங்க தூங்குறாங்களா, பிள்ளைங்க தூங்குறாங்களான்னு பாருங்கள். பிள்ளை தூங்கலையா, அவன் அழுகிறானா, சிரிக்கிறானா, இல்லை அவனுக்கு என்ன பிரச்சனை, அவன் ஏன் இப்படி இருக்கான், ஏதோ குழப்பத்தில் இருக்கானே, தப்பாக பேசுகிறானே. சில பிள்ளைங்கள்லாம் மனப்பாட வசனம் பண்ணும்போதே நான் தெரிஞ்சுக்குவேன், இவன் ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பாக இருக்கான், வசனத்தை என்ன பண்ண முடியல, மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும். நான் கேட்பேன், உனக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டுருவேன். ஏன்னா ஆள் படிக்கும் போதே தெரிஞ்சிடும் லட்சணம் என்னன்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போ பிள்ளைங்களுடைய காரியத்தை நீங்கள் கொஞ்சமாவது என்ன பண்ணணும், பார்க்கணும். கொஞ்சமாவது நீங்கள் பார்க்கணும். முகம் ஏன் வாடலாக இருக்குது, ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கான், எதையோ வந்து திங்க் பண்ணுறானே, என்ன நம்ம பார்த்தாலும் குமிஞ்சிட்டே இருக்கானே, என்ன நம்ம பார்த்தாலும் கண்ண முடிய உட்காந்துருக்கிறானே, தூங்குற மாதிரி நடிக்கிறானே. தூங்கவே மாட்டான், அரண்டு புரண்டுக்கிட்டே இருப்பானுங்க. அவன் படிப்பு எப்படி இருக்குது, அவன் எப்படி சிந்திக்கிறான், அவனுக்கு ஏன் திடீர்னு தலைமுடி கொட்டுது, அவன் ஏன் ஒரு வர ஒல்லி ஆகிட்டு இருக்கான், ஏன் ஒரு மாதிரி இருக்கான், எல்லாத்தையும் கவனிக்கிறவங்க தான் யார், பெற்றோர். அங்கே படிக்க முடியுது, இங்கே படிக்க முடியல, அவனுக்கு என்ன ஆச்சு, இப்போ எதை வெளியேற்றணும். சிலர் வீடுகளில் நல்லா படிச்சுட்டு இருப்பான், நம்மளுக்கு டிவியை வாங்கிட்டு வந்து மாட்டி விட்டுருவாங்க. அப்புறம் இங்கே வந்து சொல்லுவாங்க, என் பிள்ளை படிக்கிறதே இல்லைன்னு. அந்த சனியை தூக்கி வெளியே வீசு. அப்போ தான் என்ன பண்ணும், பிள்ளை படிக்க வந்ததுலேருந்து மோட்டு பட்டில் அந்த பட்டில் இந்த பட்டில் பார்த்துட்டு இருக்குது. அது எங்கே போய் படிக்காது, அது முடியாது. அந்த பிள்ளைக்கு நீயே ஏற்கனவே மூளைக்குள்ளே நிறைய ஸ்டோரேஜ். இப்போ எல்லா டிவி ப்ரோக்ராமும் இங்கே ஸ்டோரேஜ் ஆனால் அது எது போய் மனப்பாடம் பண்ணும், ஒன்றும் மனப்பாடம் பண்ண எழுதாது, அது எழுதவே பிடிக்காது அதுக்கு. இப்படி போகுது நீ காலம். அப்போ குழந்தைங்களை நீங்கள் என்ன செய்யணும்னா, அவன் தவறும் பொழுது
அவனை நீங்கள் என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். அவனுக்குள்ளே இயல்பாகவே மதியினம் ஒட்டி இருக்கும். அதை நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாய் அவனை என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். பிள்ளைகளை சரி பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நல்ல பெற்றோர் கவனித்து நல்லா வளர்த்துடணும். நீங்கள் இந்த சபைக்குள்ளே வளர்கிற குழந்தைங்க எப்படி இருக்கணும்? நல்ல குழந்தைங்களாக வளர்த்தெடுக்கணும். நீங்கள் இந்த சபையில் வளர்ந்தும் ஒரு மோசமான நபராக உங்கள் குழந்தைங்க வெளியே வளர்ந்து வந்துடக்கூடாது. அப்படி வளர்க்கணும். குழந்தைங்களை வளர்க்கும் போது நீங்கள் அப்படி வளர்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வெறும் அட்வைஸ் மட்டும் பண்ணாமல் குழந்தைங்க முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க நல்லா வளருவாங்க. ஹல்லேலூயா. அப்பா அம்மா அதுபோல் ஒரு பாதுகாப்பு இந்த குழந்தைங்க இந்த உலகத்தில் வேறு எதையுமே உணராது. உங்களுக்கு தெரியுமா? எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினைவை விட ஒரு குழந்தைக்கு வேறு எதுவும் பெருசாக என்ன பண்ணாது? நினைக்காது. அதனால் குழந்தைங்க முன்னாடி நீங்கள் சண்டை போடக்கூடாது. இன்னொன்று, குழந்தைங்க முன்னாடி உங்களுடைய வீக்னஸை பேசிக்க கூடாது. இன்னொன்று, அந்த குழந்தைங்க முன்னாடி உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய கசப்பையெல்லாம் கொட்டி தீர்க்கக்கூடாது. இவர் கொட்டுவாரா, அதை இந்த பையன் காதில் வாங்கிக்குவான், அவங்க அப்பா போயிடுவார். இந்த குழந்தை போனோன்னே அதே பாணியில் அம்மாவை என்ன பண்ணும்? திட்டம். இது யார் பண்ண தப்பு? அப்பா பண்ண தப்பா? அம்மா அம்மா திட்டிடுவாங்க. இதை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அப்பா வந்தோன்னு அதே மாதிரி திட்டும். இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற உங்கள் மவுஸை உங்கள் என்ன சொல்கிறது மரியாதையை யாரே கெடுத்துக்கிட்டோம்? நாமளே கெடுத்துக்கிட்டோம். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பதை உணரணும்னா அப்பா அம்மா ரொம்ப கவனமாய் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு தாய் செபிக்கிற தாயாக இருக்கணும். அண்ணாளை போல் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த அம்மா ஜெபிக்கிறாங்கங்கிறத வேதம் பதிவு செய்திருக்கிறது. சரிங்களா? அதே போல் லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சகரியா ஜெபிக்கிறார் என்பதை வேதம் பதிவு செய்திருக்கிறது. ஜெபம் பண்ணி, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணின்னு இருக்கா. லூக்கா 1:13 சகரியாவின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்போ சகரியா ஜெபிக்கிறார்னு எழுதப்பட்டிருக்கா. இது அப்பா, இது எலிசபெத் சகரியாவுடைய ஃபேமிலி, அது எல்கானா அண்ணாளுடைய ஃபேமிலி. அப்போ அப்பா அம்மா இவங்க 2 பேருமே என்னவா இருக்கணும் அப்படின்னா ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். என்னவா இருக்கணும்? ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். இப்போ அப்பா அம்மா 2 பேரும் ஜெபிச்ச அதே அதிகாரத்தில் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் தேவன் சாட்சி கொடுக்கிறார். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் இல்லாமலா, அந்த வசனம் என்ன? குற்றமற்றவர்களாய் நடந்து கொண்டு தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அப்பா அம்மா 2 பேரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். யாருக்காக? பிள்ளைகளுக்காக. ஒருவேளை நான் மட்டும் தான் இருக்கிறேன், என்ன மாதிரி அப்பா இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன்னா பரவாயில்ல. ஒரு விதவியின் ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? தள்ளவே மாட்டார். அந்த ஜெபத்தை கேட்க தான் ஆண்டு ஸ்ட்ரைட்டாக சீக்கிரம் வருவார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு உங்களுக்கெல்லாம் லேட்டாக போகும், எங்களுக்கெல்லாம் டைரெக்டாக சீக்கிரம் போயிடும். ஏன்னா ஒரு ஆள் இல்லை அந்த இடத்த ஃபில் பண்ணுறவரை யார் தான்? ஜீசஸ் தான். அதனால் எனக்கு ரொம்ப ஈஸி, பக்கத்தில் இருந்து பார்த்து சொல்கிறேன், ஜீசஸ் கொஞ்சம் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. அதனால் எனக்கு கணவன் இல்லை, ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்கள் வாழ்க்கை தான் ரொம்ப ஈஸியான வாழ்க்கை. ஏன்னா அவர் பக்கத்திலேயே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். யாருக்காக? உங்கள் பிள்ளைகளுக்காக. அந்த குழந்தை அது பாதுகாப்பை உணரும். அல்லேலூயா. அதே லூக்கா 1ஆம் அதிகாரம் 80ஆவது வசனத்தில் பாருங்கள், இந்த 2 பேருடைய பிள்ளை சகரியா எலிசபெத்தினுடைய பிள்ளை யோவான் ஸ்நானகன். யோவான் வளரும்போது எப்படி வளர்றாராம், அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்தில் இருந்தான். அல்லேலூயா. இந்த சகரியா எலிசபெத்து தன் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒரு சூழலை அங்கே வேதம் பதிவு செய்திருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சகரியா எலிசபெத் ரொம்ப முதிர் வயதாயிடுச்சு. அந்த வயதில் தான் ஜீசஸ் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னா, கடவுள் உங்களுக்கு
யோவான் ஸ்நானகனை குழந்தையாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பிறக்க வேண்டிய வேலை அது, தருணம் அது. அதனால் அப்படி அந்த நாட்களில் அவர் பிறக்கிறார். இப்படி பிறந்த இந்த யோவான் ஸ்நானகனை அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலுக்குள்ள இந்த சகரியை வச்சு வளர்க்காம வனாந்திரத்தில் கூட்டி கொண்டு போய் வச்சு என்ன பண்ணுறாராம், வளர்த்தாராம். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை வளர்க வேண்டிய சூழல் எதுவோ அதை கண்டுபிடிங்க. பெற்றோர்களே நீங்கள் கண்டுபிடிங்க. ஒருவேளை நீங்கள் வளர்கிற சமுதாயம் உங்கள் பிள்ளைகளுடைய குணத்தை கெடுக்கிறது என்றால் அந்த சமுதாயத்திலிருந்து பிரிஞ்சு போங்க. ஐயோ என் பிள்ளை சேரக்கூடாதவனோட சேர்ந்து இப்படி கெட்டு போயிட்டான் அப்படின்னா நீ பிரிஞ்சு போ. இந்த சமுதாயத்திலேருந்து வெளியே வா. இந்த சமுதாயம் உன்னை கெடுக்குதுன்னா அந்த சமுதாயத்திலேருந்து வெளியே போயிடு. மேக்சிமம் பெண் பிள்ளைகள் கெட்டு போக மாட்டாங்க. ஆனால் பசங்க 5 வயசுக்கு மேலே செட்டு சேர்ந்துக்கிட்டு ஊரை சுற்றி கெட்டு போயிடுவாங்க. அதனால் ஆண் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க ரொம்ப கவனமாக வச்சிருங்க. அவன் கால் வீட்டில் தரிக்காது, அவனால் வீட்டில் இருக்க முடியாது. பிள்ளைங்க மாதிரி பசங்க வீடு தங்க மாட்டாங்க, அது இயல்பு, அது அவங்க நேச்சர், அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவன் நல்லவனோட சேரணும், நல்ல பசங்களோட என்ன பண்ணணும், ஐக்கியப்படணும், நல்ல அந்த குழுவினரோடு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்தோடு இருக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த குழந்தை என்னவா வளருவான், நல்லவனா வளருவான். இல்லைனா கெட்டு போயிடுவான். சகரியா அதில் ரொம்ப கவனமாக இருந்தார். அவனை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டார். யோவானை வெளியே கூட்டிகிட்டு போய் வளர்த்தார். வசனம் சொல்லுகிறது, ஆவியில் பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்தில் இருந்தான். வனாந்தரத்தில் வச்சு வளர்த்துருக்கிறார் யோவானை. அதனால தான் இயேசுவுக்கு யாருன்னா பாதையை செவ்வைப்படுத்துகிறவர். யோவான் ஸ்நானகன் யாரு? பாதையை செவ்வைப்படுத்துகிறவர். வனாந்தரத்தில் கூப்பிடுகிறனுடைய சத்தம் என்று அவரை குறித்து தீர்க்க தரிசனம். உங்கள் பிள்ளை ஆண்டவருக்கு பயன்படணும்னா அந்த பிள்ளையை வளர்க்குறதுல உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் அவங்கள வச்சிருக்கிற இடத்துல அவங்கள உருவாக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைங்களை அப்படியே எல்லா இடத்துக்கும் நீங்கள் அனுப்பிடக்கூடாது. அவங்க கூப்பிட்டாங்க அனுப்பிவிட்டங்க, இவங்க கூப்பிட்டாங்க அனுப்பிவிட்டங்க, அப்படின்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. உங்கள் பிள்ளைய நீங்கள் தான் வணையணும், நீங்கள் தான் உருவாக்கணும், நீங்கள் தான் போதிக்கணும், நீங்கள் தான் அவங்களுக்கு சோறு கொடுக்கணும். சிலர் தான் இருக்கிறாங்க நல்ல நல்ல பெற்றோர், என்ன அப்படின்னா எங்கேயோ வளர்ந்துட்டு ஊர் சுற்றிட்டு வந்தால் போதும் வீட்டுக்கு அப்படின்னு. அப்புறம் ஊர் சுற்றி பிள்ளையாக தான் இருக்கும், உங்கள் பிள்ளையா இருக்காது. அது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அந்த பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்கணும், நீங்கள் அந்த பிள்ளைக்கு துணி துவைச்சு கொடுக்கணும், நீங்கள் அந்த பிள்ளைக்கு போதிச்சிருக்கணும், நீங்கள் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணியிருக்கணும், நீங்கள் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு வந்திருக்கணும், நீங்கள் அந்த பிள்ளைகளோடு உட்காந்து என்ன பண்ணியிருக்கணும், வசனத்தை கற்றுக் கொடுக்குறவர்களும் உட்காந்துருந்துருக்கணும். அப்போ தான் அந்த குழந்தை வளரும்போது எங்கள் அம்மா என்னை இப்படி நடத்துனாங்க, எங்கள் அப்பா இப்படி நடத்துனாங்கங்கிறத அது என்ன பண்ணும், மனசில் வச்சிருக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய மனசை கெடுக்கிற, விசுவாசத்தை கெடுக்கிற எந்த சூழலுக்கும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கூட்டிக்கிட்டு போகக்கூடாது. போனீங்கன்னா அதுக்கு கர்த்தர் பொறுப்பு கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மள்ட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கிறார், பிள்ளைகளை வளர்ப்பில் இதெல்லாம் எதிர்பார்க்கிறார். அடுத்து பாருங்க, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அங்கே அவருடைய பெயர் எழுதப்படலை, ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்களேன். மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்று. 2 கொரிந்தியர் 8:22. நாங்கள் பல முறை கண்டறிந்தும் இப்பொழுதும் உங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனுமாகிய நம்முடைய சகோதரனையும் இவர்களோடு கூட அனுப்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த தீத்துவோடு கூட தர்ம பணத்தை எடுத்துக்கொண்டு அனுப்புகிற, தர்ம பணத்தை கொடுத்து அனுப்புகிற ஒரு பணியில் ஒரு வாலிபனை அனுப்பி வைக்கிறார் பவுல். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த வாலிபன் எப்படிப்பட்டவரா? வசனம் சொல்லுகிறது, அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்று நாங்கள் பல முறை கண்டறிந்து. கவனிங்க, இதில் ஒரு பெரிய சத்தியம் அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னா, உங்கள் பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் ஒரு வேலையை கொடுக்குறீங்க, ஒரு சின்ன சமையல், ஒரு டீ வைக்கிற வேலை, ஒரு சின்ன கடைக்கு போயிட்டு வர்ற வேலை, சின்ன ஒரு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வர்ற வேலை. இந்த வேலையை கொடுத்தா உங்கள் பிள்ளை செய்கிறாங்களா? கரெக்டாக சின்ன விஷயங்களில் கரெக்டாக செய்கிறாங்களா?
அங்கே போயிட்டு வரக்குள்ள 2 முறை கீழே விழுந்து எந்திரிச்சு வந்திருப்பான். பார்த்துருக்குறீங்களா? இதை போய் எடுத்துகிட்டு வேணால் அதை 2 முறை கீழே போட்டு தூக்கிட்டு வந்திருப்பான். பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருக்குறீங்களா? இதை போய் வாங்கிட்டு வானா அதை விட்டு போட்டு வேற எதையாவது வாங்கிக்கிட்டு வருவான். கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளிடத்தில் பொறுப்பு உணர்வு என்பது குறைவாக இருக்குதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சு அவனை பொறுப்புள்ளவனாக உருவாக்க வேண்டியது அவசியம். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் செய்ய மாட்டான், இவன் தான் செய்வான், இவன் செய்ய மாட்டான் அப்படின்னு விட்டுறோம். அவன் மேலே போடணும் 2 பணியை போடணும். அவன் மேலே சுமையை என்ன பண்ணணும்? சுமத்தணும். எல்லாத்தையும் பயிற்றுவிக்கணும். எல்லாரும் என்ன பண்ணணும்? உருவாக்கணும். எல்லாரும் என்ன பண்ணணும்? உருவாக்கணும். அப்புறம் பிள்ளைகளை நம்ம அப்படி வளர்த்தோம்னா அவன் பொறுப்புள்ளவனா மாறி, இங்கே வசனம் சொல்லுகிறது, அநேக காரியங்களில் ஜாக்கிரதை. அநேக காரியம் கொடுத்தா கூட எல்லாத்துலேயும் எப்படி இருப்பானா? ஜாக்கிரதையாக இருப்பானா. அல்லேலூயா. அப்படி உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்த்தனா? ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வளர்க்க வேண்டும். ஒரு வர்ஷிப் பண்ணால் ஜாக்கிரதையாக பண்ணணும். ஒரு ஜெபம் நடத்தினா அதை பொறுப்பாக என்ன பண்ணணும்? பண்ணணும். ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்யணும், அதை பொறுப்பாக என்ன பண்ணணும்? பண்ணணும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவங்க கையில் கொடுக்கும்போது அதை அவங்க யார் பொறுப்பாக செய்கிறாங்களோ அதில் அவங்களுக்கு என்ன உண்டு அப்படின்னா, அதற்கான கிருபை அவங்க மேலே வைக்கப்பட்டு இருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. இப்போ பிள்ளைங்களை நீங்கள் அப்படி வளர்க்கணும். சிலர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறவரை சோறு ஊட்டுவாங்க. நான் சொல்லுவேன், நீ இந்த பிள்ளை பெற்ற நேரம் பெக்காமையே இருந்திருக்கலாம். பெருசாக அவங்க பிள்ளை பெற்றுட்டாங்க. சொல்லுவாங்க, ஐயோ நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்குறவர்களும் சோறு ஊட்டினாங்க, வெளியே இது சொல்லிடாதீங்கன்னு. உன் பிள்ளைக்கு சோறு அளித்தீங்க தெரியாதா? சரி, அவசரம் பஸ்ஸுக்கு ஓடுறோம், 2 பேர் சாப்பிட்டு போட்டுன்னு ஊட்டுங்க, தப்பு இல்லை. இப்படியே வளர்க்குறல பிள்ளைங்கள. அந்த பிள்ளை எப்படி பொறுப்பாக வளருங்க பாருங்க. அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவனா ஒருத்தர் இருந்ததுனால தான் அவ்வளவு தர்ம பணத்தையும் சேகரித்து தீத்தோடு அவனை அனுப்பி வச்சு எருசலேமை போய் கொடுத்துட்டு வாங்கன்னு கொண்டு சொல்லியிருக்காங்க. நம்ம பிள்ளைங்களை நம்பி ஒரு சின்ன காரியத்தை கொடுக்க முடிகிற அளவுக்கு நம்ம பிள்ளைங்களை வளர்த்துருக்குறோமா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு சின்ன 2-3 லிட்டர் குடத்து தண்ணியை பிடிச்சிட்டு வந்து ஊற்றுன்னு சொல்லி பழக்கணும். கொஞ்சம் வளர்ந்தானே அவனுக்கு அடுத்த லெவலில் கொடுக்கணும். அப்புறம் அடுத்த லெவலில் கொடுத்து அவனை உருவாக்கணும். இப்படி எல்லாத்துலேயுமே குழந்தைங்களை நம்ம என்ன பண்ணணும்? உருவாக்கணும், ட்ரெயின் பண்ணணும். தெரியாது, அது பாவம், அது செய்யாது, அதுக்கு ஒன்றும் தெரியாது, இப்படியே வளர்த்து கூமட்டையாவே வச்சிருந்து என்ன பண்ண போகிறீங்க? எந்த சமுதாயத்தை எடுத்து நிறுத்த போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. சாப்பிட்ட தட்டில் இருக்கிற வேஸ்ட்டை கொண்டு வேஸ்ட்டில் போட தெரியல. எல்லாம் ஒன்றா போடுறான். தட்டையும் ஒன்றா போடுறான், வேஸ்ட்டையும் ஒன்றா போடுறான். என்னது அவனுக்கு தெரியல. சிலருக்கு என்ன டாய்லெட் போனால் தண்ணி ஊற்ற தெரியல, அப்படி எந்திச்சு வரான். என்னன்னா நம்ம தான் சமுதாயத்தை என்ன பண்ணலை? வளர்க்கலை. எல்லாத்தையும் பழக்கணும். நம்ம ஜாக்கிரதை உள்ளவன் என்று ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ தான் தேவன், நேற்று வசனம் படித்தோம், நல்லது உத்தமும் உண்மையும் இல்லை ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். அப்போ கொஞ்ச காரியத்தில் நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறோம், அலர்ட்னஸாக இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்களை அப்படி வளருங்க. ஒரு ரேஷன் கடைக்கு போய் பழக்குங்க, ஒரு பேங்க்கு போய் பழக்குங்க, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போய் பழக்குங்க, ஒரு மளிகை கடை கூட்டிகிட்டு போய் பழக்குங்க, ஒரு சந்தைக்கு கூட்டிகிட்டு போய் பழக்குங்க. ஒரு பொருள் என்ன விலைக்கு விற்கிதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி தக்காளி விலை என்னன்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியாது. சொத்த தக்காளியை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். என்ன இல்லை ஜாக்கிரதை. ஒரு தக்காளி எப்படி வாங்கணும்னு தெரியாது, ஒரு கத்திரிக்காய் எப்படி வாங்கணும்னு தெரியாது, ஒரு வெண்டைக்காய் எப்படி வாங்கணும்னு தெரியாது, வெங்காயத்தையே எப்படி வாங்கணும்னு தெரியாது. எப்படி ஜாக்கிரதையாக இருக்கிறது? 4 நாள் வைக்கிறது 2 நாளில் அழுகி தூக்கி போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் போய் கடைக்கு வாங்கினா, நான் சொல்லுவேன், சம்பாதிக்கிறதை விட நீங்கள் செலவு பண்ணுகிறத ஜாக்கிரதையாக பண்ணினாலே நிறைய பணம் மீதியாகும். அல்லேலூயா. நிறைய பேர் சம்பாதிக்கிறது தான் சேவிங்னு நினைக்கிறீங்க, தப்பு.
நீங்கள் செலவு பண்ணுவதை சரியாக பண்ணினீங்கனாலே சரியாக என்ன ஆகும்? சேவிங் ஆகும். அல்லேலூயா. நீங்கள் வேஸ்ட் பண்ணினீங்கன்னா உங்களை நம்பி கொடுக்க மாட்டார் கர்த்தர். இதை நல்ல சபைக்கு நான் பதிவு பண்ணுறேன். நீங்கள் என்ன வேஸ்ட் பண்ணுறீங்களோ அது கரெக்டாக ஸ்டாப் பண்ணிடுவார். அதனால் என்ன பண்ணக்கூடாது? எதையும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்? ஸ்டாப் ஆயிடும். அதை பாருங்கள், அந்த வசனத்தில் அந்த மனுஷன் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன். ஹல்லேலூயா. பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்? எப்படி வளர்க்கணும்? இது செய்யலைன்னா நீ இப்படி இருப்ப அப்படின்னு சொல்லுங்கள். அவன் சொல்லுவான், நீ இப்படி சாபம் கூறியே நான் இப்படி இருக்கிறேன்னு. எதையோ சொல்லிட்டு போ, நீ இப்படி செஞ்சால் இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்கிறத சொல்லிக்கொண்டே இருந்து விட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் நானும் அப்படி பிள்ளைகளை வளர்ப்போம்னா, நீதிமொழிகள் 11:10 சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீயாக நாம் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கலாம். வசனம் என்ன சொல்லுதான்? நீதிமொழிகள் 31:10 11:10 இல்லை, 31:10 என்ன சொல்லுதுன்னா, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? யார் மாதிரி குணசாலியான பெண்கள் உருவாகுவாங்க. பெண் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்து எடுக்கலாம். ஹல்லேலூயா. அதே நீதிமொழிகள் 31:23 என்ன சொல்லுகிறதுனா, உன்னுடைய புருஷன் மூப்பர்களோடு, தேசத்தின் மூப்பர்களோடு நியாயஸ்தானத்தில் உட்காருவான். அப்படி நீங்கள் பசங்களை வளர்த்தீங்கன்னா உங்கள் பசங்க எங்கே உட்காருவாங்கன்னா தேசத்தின் மூப்பர்களோடு உட்காருவாங்க. உங்களுக்கு பெருமை தானே? உங்கள் பையன் ஒருத்தன் ஒரு 10 பேர் பாஸ்டர் இருக்கிற மத்தியில் அவன் போய் சென்டரில் உட்காந்துருக்கானா உங்களுக்கு பெருமை தானே? பெருமையா? பெருமை இல்லையா? பெருமை தானே. ஒரு நல்ல அதிகாரத்தில் நல்ல நிலையில் உங்கள் பசங்க இருக்கிறாங்கன்னா உங்கள் பசங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? வளர்த்து எடுக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் உங்கள் தரிசனத்தில் இருக்கணும். பிள்ளைகளை குறித்த காரியத்தை தரிசனத்தில் இருக்கணும். என் பிள்ளை இப்படி இருக்கணும். இப்போ நம்ம பிள்ளைங்க தேசத்து மூப்பர்களோடு உட்காரணும்னா நாம் என்ன பண்ணணும்? நம்ம பிள்ளைய வளர்க்கணும். எதில்? சத்தியத்தில், சகல காரியத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் அவங்கள வளர்க்கணும். அல்லேலூயா. வளர்ப்பு என்பது இன்றைக்கு நாளைக்கு கூட முடியறதில்ல. நான் சொன்னேன் பாருங்க, நம்ம மரணம் வரையிலும் நம்மளை பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ணும்போது நம்ம பையன் வந்து சொல்லணும், எங்கள் அம்மா இப்படி இருந்தாங்க, நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் அப்படி சொல்லணும். பெட்டியை தூக்கிட்டு போகும்போது 10 பேர்த்துக்கிட்ட சொல்லணும். குழிமேட்டில் 10 பேர்த்துக்கிட்ட சொல்லணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை இங்கே வச்சிருக்கிறார். சும்மா ஆஹோ ஓஹோன்னு வாழ்ந்துட்டு வெந்ததை தின்னு விதி வந்தால் சாகலாங்கிறதுக்கு தேவன் நம்மளை இங்கே வச்சிருக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. பிறக்கும்போது நாமெல்லாம் ஒரு பெரிய பலசாலியும் கிடையாது, நம்ம பெரிய ஆளும் கிடையாது. நம்மளை கர்த்தரே பெரியவனாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். நம்ம அவருக்கு விட்டு கொடுத்தோம்னா கர்த்தர் அப்படி நம்மையும் மாற்றுவார், பிள்ளைகளையும் மாற்றுவார். அல்லேலூயா. பிரசங்கி 10:1 சொல்லுகிறது, செத்த ஈ பரிமள தைலக்காரனுடைய தைலத்தை என்ன பண்ணுமா? நாரி போக பண்ணும். என்ன பண்ணும்? நாரி போக பண்ணும். ஒரு பேர் பெற்று இருக்கிறவனை சொற்ப மதியினம் என்ன பண்ணும்? அப்படியே செய்யும். அதனால் நம்ம எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் மதியினம் இல்லாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். நம்ம இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளும் நடந்துக்கணும், நம்ம பிள்ளைகளையும் அப்படி நடத்தணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அடுத்து உங்களுக்கு 3வதாக சொல்கிறேன், பிள்ளைகளை பாதுகாப்பாக வளருங்கள். முதல்ல கர்த்தரிடத்தில் உங்கள் பிள்ளையை கொண்டு வாங்க. 2வது கிறிஸ்துவுக்குள்ளே உங்கள் பிள்ளைகளை வளர்த்துடுங்க. அடுத்து கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஒரு வேத பகுதியில் எழுதப்பட்டு இருக்கிறது, 2 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். வசனம் என்ன சொல்லுகிறது? 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம். யோசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜவம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாள். போதும். இந்த சம்பவம் உங்களுக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். இந்த அத்தாலியாள் யார் அப்படின்னு கேட்டா, இந்த அத்தாலியாள் தான் ஆகாப். அப்புறம் ஆகாப்புடைய மனைவி பேர் என்ன? எசபேல். ஆகாப் எசபேலுடைய மகள் தான் யார்? இந்த அத்தாலியாள். உங்களுக்கு ஆகாபை குறித்து தெரிஞ்சிருக்குதோ தெரியல, எனக்கு அதுவும் தெரியல. இந்த ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா. இந்த எசபேல் யாருன்னா அதிக விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய ஒரு
பெண். இந்த ஆகாப் எசபேலுடைய மகள் தான் யார்? இந்த அத்தாலியாள். இந்த அத்தாலியால் தன்னுடைய மகன் அகசியா இறந்த பிற்பாடு தன் மகனுடைய பசங்களை காப்பாற்றணுமா காப்பாற்றக்கூடாதா? சத்தமா சொல்லுங்க, காப்பாற்றணுமா காப்பாற்றக்கூடாதா? காப்பாற்றணும். அதுக்கு பதிலாக இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜவம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, தான் பேர குழந்தைகளை இந்த அம்மாவை என்ன பண்ணுது? கொல்லுது. எது அந்த அம்மாவை கொல்ல வச்சிச்சு அப்படின்னு கேட்டா, இந்த அகசியாவுடைய பிள்ளைகள் தேவனை ஆராதித்து விடக்கூடாது. அவங்களை யாரா மாறிடணும்? விக்கிரக ஆராதனைக்காரனா மாறிவிட வேண்டும் என்று அதை நினைக்குது. அப்படி தேவனை ஆராதிக்கக்கூடிய வம்சத்துல குழந்தைகளே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறது. அது தன் குடும்பம் தான். அதனாலதான் அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது என்று பவுல் என்ன பண்றாரு? சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் நீங்க திருமணம் முடிக்கும் போது அவிசுவாசியோட நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, உங்க பேர குழந்தை நிச்சயமா நல்லா வாழாது. உங்க பேர குழந்தை நல்லா வாழாது. அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த அவிசுவாசியான பாட்டி தாத்தா இருக்காங்கல்ல, நீங்க பெண் எடுத்தீங்கல்ல, நீங்க பெண்ணு கட்டுனீங்கல்ல, அந்த வீட்டில் இருக்கிற சூனியக்காரிக உங்க குழந்தைகளை அழிக்க அவங்களே தீர்மானம் எடுப்பாங்க. பரவாயில்லையா உங்களுக்கு? அதனால தான் ரட்சிக்கப்படாத வீட்டுக்கெல்லாம் என்ன கொடுக்கக்கூடாது? பொண்ணே கொடுக்கக்கூடாது. அது என்னதான் தங்கமாக புருஷன் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி. ஏன்னா இவங்களுக்கு தரிசனமே கிடையாது. குழந்தைகள் வளர்ப்பில் விக்கிரக ஆராதனையை கொண்டு வரக்கூடாது என்ற தரிசனமே இவங்களுக்கு கிடையாது. இப்போ ஜோசியம் கேட்கறது, எந்திரம் கட்டுறது, இவங்க போய் என்ன பண்ணுறது, தாய்த்து மந்திரிச்சு வந்து கட்டுறது, இவங்களுக்கே தெரியாமல் கூட்டிகிட்டு போய் பாடம் போட்டுக்கிட்டு வர்றது, இதையெல்லாம் செய்யும் போது இந்த குழந்தைகள் என்ன ஆகிட்டு இருக்கிறாங்கன்னா சூனியம் ஆகிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுங்க. அதனால தான் இந்த மாதிரி அவிசுவாசியுடனே என்ன பண்ணக்கூடாது? பிணைக்கப்படக்கூடாது. இது யார் பண்ண தப்பு அப்படின்னா, யோசபாத் பண்ண தப்பு. யோசபாத்தின் வம்சாவளி தான் இது. புரியுதுங்களா? இந்த அம்மாவே பேரனையே கொல்றதுக்கு என்ன பண்ணுது? துணிஞ்சிருச்சு. ராஜவம்சம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்குது. அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் நல்ல ராஜவம்சத்துல நல்ல தேவ பிள்ளைகளா வளரணும்னா நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த மாதிரியான நபர்கள் வீடுகளில் நீங்க பெண் எடுக்க கூடாது. இன்னும் ஆவிக்குரிய காரியம் உங்களுக்கு சொல்லித்தர பாருங்க. இன்றைக்கு நீங்க வெளியே புறப்பட்டு போறீங்கன்னா, உங்க பிள்ளைகளை அழிப்பதற்கு இது போல அத்தாளி ஆட்கள் வெளியே திரியிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க அந்த வம்சாவளியை கொஞ்சம் பாருங்க. அவங்களுடைய பெற்றோருடைய பேக்ரவுண்டை கொஞ்சம் பாருங்க. சரியான ரட்சிப்பு இல்லாத பிள்ளைகளா அந்த பேரண்ட்ஸாக இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்குள்ள என்ன கிரியை செய்யும் அப்படின்னு சொன்னால், பிசாசின் மாம்சீகம் என்ன பண்ணும்? கிரியை செய்யும். அதனால உங்களுடைய குடும்பத்தில் இது போல அத்தாளி ஆட்கள் இருக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா நல்ல சுபாவங்கள் அங்கே இல்லை. நாம பையனை அங்கே அனுப்பிட்டு நம்ம பிள்ளைக்கு கேடு வந்துச்சுன்னா அது நம்ம பண்ண தப்பு, பெற்றோர் பண்ண தப்பு. இப்போ என்ன பிசாசுடைய நோக்கம் என்னன்னா, அவங்க பிசாசின் பிள்ளைகள் மேலே அவங்களுக்கு கண்ணே கிடையாது. பிசாசுக்கு யார் பிள்ளைகள் மேலே தான் கண்ணுனா, நம்ம பிள்ளைகள் மேலே தான் என்னது கண்ணு. நம்ம பிள்ளை கெட்டு போகணும், நம்ம பிள்ளை நாசமாக போகணும், நம்ம பிள்ளை என்ன பண்ணணும், சீக்கிரம் சாகணும் அப்படிங்கிறதுல நம்ம பிள்ளை மேலே தான் பிசாசுக்கு கண்ணு. அதனால நம்ம இங்கேருந்து அங்கே போனோம்னா அவன் எதையாவது ரெண்டை திணிச்சு விட்டு அனுப்பிட்டுருவான். அது நம்ம பிள்ளைங்களுடைய ஜீவியத்தை என்ன பண்ணிடும்? கெடுத்துடும். அதனால தான் உங்களுக்கு முன்னமே சொன்னேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அவங்க உங்கள் பிள்ளைய என்ன பண்ணுங்க, வச்சிருங்க. உங்கள் பிள்ளைகளை கண்ணு குத்துன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த அத்தாலியால் போல நிறைய பேர் நம்முடைய குழந்தைகளை அழிக்க இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? வெளியில் நம்ம பசங்களுக்கு ஒரே ஒரு நாள் கொடுத்த ஹான்ஸ், ஒரே ஒரு நாள் கொடுத்த குடிப்பழக்கம், ஒரே ஒரு நாள் அவனுக்கு பீடி உறிஞ்சது கற்றுக் கொடுத்த காரியம், இன்னைக்கு எத்தனை குழந்தைகள், கிறிஸ்தவங்க குழந்தைங்க கெட்டு போய் தெரியுறாங்க தெரியுங்களா உங்களுக்கு? அவன்லாம் சபையில் இருந்து பிரகாசிக்க வேண்டியவன், சபைக்கு தூண ஆதாரமா நிற்க வேண்டியவன். பிசாசு என்ன பண்றான்? அவன் ஆயுதமா அவங்கள பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இது போல அத்தாலியால் கையில் மாட்டின குழந்தைங்க தான் நம்ம குழந்தைங்க. அதனால தான் உங்களை சொல்றேன், கர்த்தர் நம்மளை பாதுகாக்கணும்னு நினைச்சா நம்மளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி இது மாதிரி அத்தாலியால் கையில் குழந்தைங்க என்ன பண்ணக்கூடாது?
சிக்கக்கூடாது, அவள் கொல்லணும்னு பார்க்குறா. அது மாதிரி தான் இன்றைக்கும் வெளியில் இருக்கிற கெட்ட சுபாவங்கள், கெட்ட பழக்கங்கள் நம்மளோட பிள்ளைகளை அழிக்கணும்னு அது கங்கணம் கட்டி வகை தேடி என்ன பண்ணிட்டு இருக்குது, சுற்றி திரியுது. அது எங்கே எப்போ எந்த புத்துலேருந்து எந்த பாம்பு பரப்பணும்னு நமக்கு தெரியாது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் குழந்தைங்களை எப்படி வச்சுக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளே பாதுகாப்பாக வச்சுருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதிரி புறஜாதிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புறஜாதிகள் வீடு வந்து போகிறது, புறஜாதிகள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் பசங்க இருக்கிறது, புறஜாதிகள் பசங்களோட வீடுகளுக்கு நீங்கள் போய் வர்றது, இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது அவசியம், அவசியம். இல்லைன்னா கஷ்டம். நம்ம தேவன் நம்முடைய பிள்ளைகளை வச்சிருக்கிறதுக்கான மிக முக்கியமான நோக்கம் சொல்கிறேன் பாருங்கள். மல்கியா 2:15 சொல்குது, பரிசுத்தமுள்ள சந்ததியாக நம்ம பிள்ளை வளரணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. அந்த பாதுகாப்பை நம்ம பிள்ளைகளுக்கு நாம் என்ன பண்ணணும், கொடுக்கணும். என் பிள்ளை கடைசி வரல என்னவா தான் இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு சொத்து பரிசுத்தம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தத்தை பிசாசு எப்படியாவது கெடுக்கணும் தான் நம்ம பிள்ளைங்களை எங்கேயாவது போய் கோத்து விட்டுறணும்னு நினைப்பான். அதனால நம்ம பிள்ளைங்க வெளியே போய் வரும்போது ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும், இருக்கணும். ஜெபத்தோடு இருக்கணும். அவனை செக் பண்ணிட்டே இருக்கணும். அவனுடைய கேரக்டரை நோட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் எல்லா விதத்திலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் மெயினாக நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் அந்த எங்கே வந்தான் பிசாசு, எப்படி வந்தாங்கிறது உங்களுக்கு காமிப்பார் ஆண்டவர். இல்லைன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தேவன் நம்மளை பாதுகாக்க விரும்புகிறார், நம் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னொன்று, எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு முழு ஆத்துமா இருக்குது. நம்ம அந்த சின்ன பிள்ளைங்கன்னு நினைக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. அந்த ஆத்மாவை எல்லாருக்கும் ஒரு முழு ஆத்மா உண்டு. அந்த குழந்தைகளுக்கும் நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. குழந்தைகளுக்கு ரட்சிப்பு அவசியம். அந்த குழந்தைக்கு நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது, மறந்துடாதீங்க. அது குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். நான் சொல்லுவேன், அது குழந்தை தான். ஆனால் அதை வளர்க்குற முறையில் நீங்கள் வளர்க்கலைனா நியாய தீர்ப்பில் அந்த குழந்தை என்ன பண்ணும், சிக்கிக்கும். சரிங்களா? வாசிங்க அந்த வசனத்தை வாசி நம்ம நிறைவு செய்யலாம். வெளிப்படுத்தல் 20:12 நாம் வாசிக்கலாம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். குழந்தை எங்கே நிற்கிது, தேவனுக்கு முன்பாக. அப்போ நியாய தீர்ப்பில் யாருக்கும் பங்கு உண்டு, குழந்தைகளுக்கும் என்ன உண்டு, பங்கு உண்டு. நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. குழந்தை தானே அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, அலட்சியமாக இருக்கும். அதுக்கு என்ன தெரியும், நீங்கள் அடித்தவங்களை அடிக்காத வரலும் அந்த குழந்தை அழுகவே என்ன பண்ணாது, நிறுத்தாது. பார்த்துருக்கீங்களா? இவன் அவனை அடித்தான் அப்படின்னு அவங்க அண்ணனை 2 அடி போடுங்க, அது உடனே குழந்தை என்ன பண்ணும், டப்புன்னு அழுகை நிறுத்திடும். அப்படின்னா என்ன குணம் இருக்குது உள்ள, என்ன குணம் இருக்குது, பழி வாங்குற குணம் இருக்கா இருக்கா? அப்போ குழந்தைக்கு என்ன உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு. அப்போ குழந்தையும் நம்ம என்ன பண்ணணும், ரட்சிப்புக்குள்ளே நடத்தியே ஆகணும், சத்தியம் சொல்லியே ஆகணும், இயேசுவை பற்றி சொல்லியே ஆகணும். ஹல்லேலூயா. நம்ம இந்த நாளில் நாம் தேவனை குறித்த காரியத்தில் தேவனிடத்தில் இயேசுவிடத்தில் குழந்தைகளை கொண்டு வர வேண்டும். அடுத்து இயேசுவுக்குள் குழந்தையை என்ன பண்ணணும், வளர்க்க வேண்டும். அடுத்து கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளை நம்ம எப்படி வச்சுருக்கணும், பாதுகாப்பாக வச்சுருக்கணும். இந்த குழந்தைகளுக்கு முழு ஆத்மா உண்டு, இந்த குழந்தைகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அதனால் இந்த குழந்தைகளை தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சின்ன குழந்தையா உங்கள் தொட்டிலில் போட்டு நீ இந்த குழந்தைய ஆற்ற குழந்தையா இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன பாட்டு தான் பாடணும், இயேசு பாட்டு தான் பாடணும். அதை சொல்லி தான் நீங்கள் பாட்டு பாடணும். கருவில் அந்த குழந்தை இருக்குதுன்னா கூட அந்த குழந்தை கேட்குற அளவுக்கு நீங்கள் என்ன பாட்டு பாடணும், ஆண்டவர் பாட்டு தான் பாடணும். அந்த குழந்தை கேட்குற போகுது அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது செல்லில் சினிமா பாட்டு கேட்டிங்கன்னா அது பிறந்து வந்தோன்னே என்ன பாட்டு தான் பாடும், சினிமா பாட்டு தான் பாடும். அல்லேலூயா. ஏதோ கிருபையாக நம்மளையெல்லாம் ரசித்துட்டார், பரவாயில்ல. ஆனால் நம்ம பிள்ளைங்க பாவம்ல, அதுக்கு இன்றைக்கி எவ்வளோ நம்மலாம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறத விட நம்முடைய பிள்ளைங்க ரொம்ப ஆகுறாங்க. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி நம்மலாம் வந்து ஒரு காலத்தில் வண்டி கட்டிக்கிட்டு அப்புறம் என்ன ஆளை கூட்டிக்கிட்டு போனால் தான் எங்கே கூட்டிகிட்டு போவாங்க, சினிமா தேட்டரை கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய் கட்டுறதுக்குன்னு அன்றைக்கி தெரியாது, கூட்டிகிட்டு போகலன்னு மூக்கால் அழுதும். ஆனால் நம்ம பிள்ளை இன்றைக்கி இப்படிங்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ பார்க்குது, கெட்டு போகுதா? அப்போ நம்ம பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கான
அழிவின் பாதை நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அப்படி நம்ம குழந்தைங்கள வளர்த்துட்டோன்னா அந்த குழந்தைங்க சமுதாயத்துக்கு எப்படி இருப்பாங்கன்னா ஆசீர்வாதமாக இருப்பாங்க. பெண் பிள்ளைகள் குணசாலியாக இருப்பாங்க. ஆண் பிள்ளைகள் மூப்பர், ஜனத்தின் மூப்பர், தேசத்தின் மூப்பர்களோடு என்ன பண்ணுவாங்க, உட்காருவாங்க. அல்லேலூயா. அப்படி இன்றைக்கி நம்ம வளர்க்க தவறணும்னா நம்ம பிள்ளைகள் நிலையை பற்றி நம்ம யோசிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவிடத்தில் உங்கள் குழந்தைய கொண்டு வாங்க. நீங்கள் இங்கே வந்ததுனால தான் இந்த உபதேசத்தை கேட்டீங்க. அதுபோல் இந்த இடத்துக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணணும், கொண்டு வந்து கொண்டே இருக்கணும். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உங்கள் பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்துருவாங்க. அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. அவர் தான் உங்களை வளர்க்கணும். அவர் தான் உங்களுக்கு என்னது, பாதுகாப்பு. அவர் தான் உங்களை நியாயத்தீர்ப்பு நல்ல நியாயம் தீர்த்து நல்லவன் என்று உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அப்படின்னு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். மற்ற 25-23 ஜீசஸ் சொல்லணும்னா நம்ம பிள்ளைகள் அப்படி என்ன பண்ணணும், வளர்க்கணும். கண்களை மூடுவோமா, நம்ம ஜெபிப்போம். சீக்கிரம் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் இந்த கர்த்தாவே சிறுவர்களுக்கான செய்தியை நாங்கள் கேட்க உதவி செய்தீங்கப்பா. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள், தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்ன கர்த்தருடைய சமூகத்தில் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை அணைத்து கொண்டு ஆசீர்வதிக்கிற எங்கள் தகப்பனே, உடைய பிள்ளைகளை அணைத்து கொண்டு நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த குழந்தைக்கு என்ன தேவை, அவன் வாலிபனாகும் போது அவனுக்கு என்ன தேவை, அவன் திருமணமாகும் போது அவனுக்கு என்ன தேவை, அவன் முதிர் வயதில் அவனுக்கு என்ன தேவை, எல்லாம் அறிந்து ஏற்ற வேலையிலே செய்யக்கூடிய உம்மிடத்தில் எங்கள் பிள்ளைகளை கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் வளர்ப்பில் நாங்கள் காண்பிக்கிற அலட்சிய போக்குகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் சரியான விதத்தில் வளர்த்து ஆண்டவரே, சரியான விதத்தில் நாங்கள் அவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பான் சபையின் ஆண்டவரே மூப்பர்களாய், தேசத்தின் மூப்பர்களாய், ஆண்டவரே தேசத்துக்கு நன்மை செய்கிறவர்களாய் நீர் மாற்றுவீர் என்று நாங்கள் உம்மிடத்தில் கொண்டு வர என் தேவனீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் சத்தியம் தகப்பனே எங்கள் பாதைக்கு தீபம், எங்கள் கால்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறதே. இந்த சத்தியம் எங்களை கர்த்தாவை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் வளர்ப்பில் நாங்கள் இன்னும் கவனம் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாள் எங்கள் பிள்ளைகள் அவிசுவாசத்துடன் அப்பா சம்பந்தம் கலந்து விடாத படிக்கு ஜாக்கிரதைப்படுகிற அனுபவத்தை பிள்ளைகளுக்கு தந்து விடுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 7 வாசிக்கிறோம், அன்றே மனைவி நிமித்தம் புருஷனை பரிசுத்தமாக்குகிறவர், புருஷனை நிமித்தம் மனைவியை பரிசுத்தமாக்குகிறவர். இந்த பிள்ளைகளை நீர் பரிசுத்தப்படுத்துகிறவர் அப்பா. ஒருவேளை இன்றைக்கு தகப்பனை ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி என்று என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பேன் என்று அவர்கள் அப்பா யோசிப்பார்கள் என்றால் ஆண்டவரே நீர் இந்த வசனத்தின் மூலமாய் தேற்றுங்கப்பா. மனைவி நிமித்தம் புருஷனையே பரிசுத்தப்படுத்தி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறவர், ரட்சிக்கப்பட்ட புருஷனை நிமித்தம் மனைவியையும் குழந்தைகளையும் பரிசுத்தப்படுத்துகிற தெய்வம்ப்பா. நீர் அப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்கள் கிருபை கூட இருந்து நடத்தட்ட ஆண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம். இப்பொழுதும் இந்த பந்திக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.